காட்டுமன்னார் கோயில் தொகுதியோட வேட்பாளரா தன்னை அறிவிச்ச திருமாவளவன் இன்னைக்கு வந்து அந்த முடிவுல இருந்து பின்வாங்கி இருக்காரு. விசிகாவோட காட்டுமன்னார் கோயில் தொகுதியோட வேட்பாளரா முதுபெரும் தலைவர் காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருந்தவர் இளைய பெருமாள் அவரோட மகன் இரண்டாவது மகன் ஜோதிமணி அவரை வந்து வேட்பாளரா திருமாவளவன் வந்து அறிவிச்சிருக்காரு. திருமாவளவனோட இந்த முடிவுக்கு என்ன காரணம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். 2021 திமுக கூட்டணியில விசிகாவுக்கு வந்து 6 தொகுதிகள் அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டது. அந்த 6 தொகுதிகளில் 2 தொகுதிகள் வந்து பொது தொகுதிகள். அந்த 6 தொகுதியில விசிகா வந்து 4 தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்றாங்க. 4 எம்எல்ஏக்கள் விசிகாவுக்கு கிடைச்சாங்க. தொடர்ச்சியா 2024 நம்ம பார்த்தோம்னா விசிகா வந்து 3 நாடாளுமன்ற இடங்களை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து திமுக கிட்ட முன் வச்சாங்க. ஆனா 2 இடங்கள் தான் கொடுக்கப்பட்டது. அதே போல 2026 சட்டமன்ற தேர்தல், அதாவது தற்போது நடைபெறவிருக்கிற இந்த சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு வந்து இரட்டை இலக்கங்கள்ல இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறது விசிகாவோட முக்கியமான கோரிக்கையா இருந்தது. ஆனா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில விசிகாவுக்கு 8 தொகுதிகள் அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டது. 2 பொது தொகுதிகளுமே ஒதுக்கப்பட்டது. ஒன்னு பண்ருட்டி, இன்னொன்னு திருப்போரூர். மார்ச் 29ஆம் தேதி விசிகாவோட அந்த வேட்பாளர் பட்டியலை திருமாவளவன் அவர் வந்து அறிவிக்கிறாரு. அந்த வகையில் பார்த்தோம்னா திருப்போரூர்ல வந்து பன்னீர்தாஸ் வேட்பாளராக அறிவிக்கப்படுறாரு. செய்யூர்ல வந்து சிந்தனை செல்வன் விசிகாவோட சட்டமன்ற குழு தலைவராக இருந்தவர், விசிகாவோட பொதுச்செயலாளர்கள் ஒருவர், அவர் சிந்தனை செல்வன் அவர் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்படுறாரு. அதே போல கள்ளக்குறிச்சியில பார்த்தீங்கன்னா மாலதி வந்து வேட்பாளராக அறிவிக்கப்படுறாங்க. பெரியகுளத்துல வந்து ஆற்றல் அரசு வேட்பாளராக அறிவிக்கப்படுறாரு. அரக்கோணத்துல வந்து எழில் கரோலின் முன்னாள் மத்திய அமைச்சர் தலித் எழில்மலை அவங்களோட பொண்ணு எழில் கரோலின் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்படுறாங்க. பண்ருட்டியில வந்து அப்துல் ரஹ்மான் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்படுறாங்க. இந்த 7 வேட்பாளர் அறிவிச்சப்பவே வந்து மிகப்பெரிய ஒரு ஷாக் தான் வந்து காத்திருந்தது. ஏன்னா கடந்த முறை வெற்றி பெற்ற 3 பேரோட பெயர்கள் வந்து அந்த பட்டியலில் வந்து இல்லை. ஒருவர் வந்து திருப்போரூர்ல போட்டியிட்ட எஸ் பாலாஜி, இன்னொருவர் நாகப்பட்டினத்துல வெற்றி பெற்ற ஆளூர் சானவாஸ், இன்னொருவர் பார்த்தோம்னா செய்யூர்ல போட்டியிட்டு வெற்றி பெற்ற பனையூர் பாபு. 3 பேருமே வெற்றி பெற்ற 3 பேர்களுக்கு சீட் இல்லை. அதே போல அரக்கோணத்திலையுமே கடந்த முறை போட்டியிட்ட கௌதம சன்னாக்கு வந்து சீட் இல்லை. அதற்கு பல்வேறு காரணங்கள் கூட இருக்கு. ஆனா இந்த 3 பேருக்கு சீட்டு கொடுக்காதது அப்படிங்கிறது மிகப்பெரிய வந்து ஒரு விவாதத்தை வந்து கட்சிக்குள்ள வந்து கிளப்பினுச்சு. இன்னும் சொல்ல போனா இவர்கள்ல மற்ற 2 பேரை தவிர ஆளூர் சானவாஸுக்கு சீட்டு கொடுக்காதது அப்படிங்கிறது மிகப்பெரிய விவாதத்தை வந்து கட்சிக்குள்ள உருவாக்குச்சு. சானவாஸ் மீது மிகப்பெரிய அதிருப்தி விமர்சனங்களை கூட கட்சியில இருந்து முன் வச்சாங்க. அவருமே சில விளக்கங்கள்லாம் கொடுத்தாரு அப்படின்னு. இது ஒரு பக்கம் வந்து மிகப்பெரிய விவாதமா போயிட்டு இருந்தது. அதே நாள்ல பாத்தீங்கன்னா காட்டுமன்னார் கோயில்ல கட்சியின் தலைவராக திருமாவளவன் நானே போட்டியிடுகிறேன் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் அப்போது அறிவிச்சது அப்படிங்கிறதுமே மிகப்பெரிய பேசு பொருளாச்சு, மிகப்பெரிய விவாதமுமே ஆச்சு. அதற்கு அவர் வந்து ஒரு விளக்கமுமே கொடுத்திருந்தாரு. ஏன் நான் போட்டியிடுறேன் அப்படிங்கிறதுக்கு 2026 தேர்தலுக்கு அப்புறம் இங்க வந்து தமிழ்நாட்டோட அரசியல் சூழல் அப்படிங்கிறது வெகுவா மாற இருக்கு, அதனாலே நான் வந்து மாநில அரசியலுக்கு திரும்புறேன் அப்படின்ற அந்த விளக்கத்தை வந்து திருமாவளவன் கொடுத்தாரு. திருமாவளவன் எந்த ஒரு விளக்கத்தையுமே கொடுக்காம வேட்பாளராக தன்னை அறிவிச்சிருந்தா கூட மிகப்பெரிய விவாதம் உருவாயிருக்காது. ஆனா 2026க்கு அப்புறம் தமிழ்நாட்டோட அரசியல் சூழலே மாறப்போகுது, அதனாலதான் நான் மாநில அரசுக்கு வரேன் அப்படிங்கும்போது பல்வேறு கேள்விகள் எழ ஆரம்பிச்சது, பல்வேறு கருத்துக்களுமே முன்வைக்கப்பட்டது. குறிப்பா பார்த்தோம்னா தொங்கு சட்டசபை வந்து தமிழ்நாட்டில் வரப்போகுது, அந்த காலகட்டத்தில் விசிகா எம்எல்ஏக்கள் இருந்தா ஆட்சியில பங்கு உள்ளிட்ட விஷயங்கள்லாம் கேட்கலாம், விசிகாவோட நீண்டகால கோரிக்கையான அந்த விஷயத்துல வந்து பங்கு கேட்கலாம் உள்ளிட்ட விஷயங்களாலதான் திருமாவளவன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டது. மறுபக்கம் பார்த்தோம்னா ஒரு பக்கம் விஜய் புதிய வரவா வந்து அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு. பாமகவோட சௌமியா அன்புமணி போட்டியிடுறாங்க அப்படின்னு மாநில அரசியலுக்கு வந்து வெகுவா அந்த முக்கியத்துவம் இருக்கிற பட்சத்துல நம்ம டெல்லியில இருக்கிறது எந்த அளவுக்கு விசிகாவை தமிழ்நாட்டில் வளர்த்தெடுக்கிறது வந்து முக்கியமா இருக்கும் அப்படின்னு திருமாவளவன் யோசிச்சாரு. அதனாலதான் இந்த முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்பட்டது. இந்த கருத்துக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட்டணி கட்சியான தோழமை கட்சியான அந்த கூட்டணியோட தலைமையான திமுக திருமாவளவன் போட்டியிடுறது அப்படிங்கிற இந்த முடிவு வந்து கொஞ்சம் கூட ரசிக்கல அப்படிங்கிற தகவல்கள் தான் அப்போதே வந்து வர ஆரம்பிச்சது. நீங்க போட்டிட்டீங்கன்னா இப்ப சிதம்பரத்துல இடைத்தேர்தலில் யாரை போட்டியிட வைக்கிறது அப்படின்னு நேரடியாவே அந்த கேள்விகளை வந்து அப்ப முன் வச்சாங்க அப்படிங்கிற அந்த தகவல்களுமே வர ஆரம்பிச்சது. மறுபுறம் பார்த்தோம்னா தொங்கு சட்டசபை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அமைச்சரவையில இடம் பிடிக்கலாம் சொல்லிட்டு அந்த முடிவுல தான் திருமாவளவன் இருக்கிறாரு
அப்படியான தகவல்களுமே திமுக தலைமைக்கு வந்து போயிருக்கு. அதுலயுமே கொஞ்சம் அதிருப்தி. அதையும் தாண்டி பார்த்தோம்னா 3 எம்எல்ஏக்களுக்கு வந்து சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு சீட்டு கொடுக்கல. அந்த 3 பேரும் திமுகவோட கொஞ்சம் நெருக்கம் காட்டினதால தான் சீட்டு கொடுக்கல அப்படிங்கிற தகவல்கள். அதுவுமே கூட திமுக தலைமைக்கு வந்து ஒரு அதிருப்தியை உருவாக்குச்சு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா சட்டமன்ற தேர்தல்ல நீங்க போட்டியிடுறேன்ற இந்த முடிவை வந்து நீங்க மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு திமுக தரப்புல இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கிட்ட ஒரு விஷயமா ஒரு அழுத்தமாவே அதை முன் வச்சாங்க அப்படிங்கிற தகவல்கள் கூட வெளியில வந்து வந்தது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு விருப்பமான வேட்பாளர்களை அறிவிக்கல. நீங்க போட்டியிடுறது கண்டிப்பா போட்டியிட்டே ஆகணுமா அப்படிங்கிற திமுகவோட கோரிக்கையுமே மறுபரிசீலனை பண்ணாம போனா இந்த விசிகா நிக்கிற இந்த தொகுதிகளில் வந்து திமுகவோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கும்? ஒருவேளை வந்து விசிகா வேட்பாளர்களை தோற்கடிப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கருத்துக்களை வந்து விசிகா வட்டாரத்துல வந்து அது குறித்து ஒரு ஆலோசனை அப்படிங்கிறதுமே கூட நடந்திருக்கு. அந்த ஆலோசனையின் படிதான் திருமாவளவன் வந்து எதற்கு நம்ம தேவையில்லாம நம்மளோட கட்சியில இருந்து நிக்கிற நிர்வாகிகள் அவங்களோட வெற்றி வாய்ப்பை வந்து பறிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த முடிவை வந்து திருமாவளவன் எடுத்திருக்காரு அப்படிங்கிற தகவல்களுமே விசிகா வட்டாரத்துல இருந்து நமக்கு வந்து வருது. இந்த தேர்தல்ல திமுகவோட அழுத்தம் இல்ல திமுகவோட நெருக்கடி இல்ல திமுக சரியா நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்வி உள்ளிட்ட காரணங்களால விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வந்து அந்த போட்டியிடுற முடிவுல இருந்து பின்வாங்கினார் காட்டுமன்னார் கோயில்ல அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இப்ப நடந்திருக்கு. ஆனா இதற்கு முன்பாகவும் இதே போல ஒரு சம்பவம் அப்படிங்கிறதுமே நடந்திருக்கு. நமக்கு நல்லாவே தெரியும் 98, 99 அந்த நாடாளுமன்ற தேர்தல்களில் போட்டியிட்ட திருமாவளவன் வந்து 2001 தான் வந்து திமுக கூட்டணியில வந்து விசிகா வந்து போட்டியிடுறாங்க. அப்போ உதயசூரியன் சின்னத்துல தான் வந்து விசிகா வந்து போட்டியிடுது. அப்ப மங்களூர் தொகுதியில போட்டியிட்ட திருமாவளவன் வந்து 2004 வரைக்கும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி வந்து தொடர்றாரு. ஆனா திமுக சின்னத்துல போட்டியிட்டதுனால அந்த சுயமா சில முடிவுகளை வந்து எடுக்க முடியல, நம்ம ஒரு சுதந்திரமா செயல்பட முடியல அப்படிங்கிற முடிவை வந்து திருமாவளவன் எடுத்து 2004 வந்து தன்னோட எம்எல்ஏ பதவியை வந்து ராஜினாமா பண்ணிடுறாரு. இப்படி தற்போது வந்து போட்டியிடுறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட முடிவுல இருந்து திருமாவளவன் பின்வாங்கினாரோ அதே போல கடந்த காலத்துல திமுகவோட ஏற்பட்ட அதிருப்தி அந்த கசப்பு காரணமா தன்னோட எம்எல்ஏ பதவியே கூட வந்து திருமாவளவன் ராஜினாமா பண்ண வரலாறுகளுமே இருக்கு. திருமாவளவன் போட்டியிடுவதிலிருந்து பின்வாங்கினதுக்கு வந்து இப்படி பல காரணங்கள் விசிகா வட்டாரத்துல இருந்தும் பொதுவா தமிழக அரசியல் வட்டாரத்துல இருந்தும் வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த காரணங்களை எல்லாமே வந்து திருமாவளவன் வந்து மறுத்திருக்காரு. இன்னும் சொல்ல போனா நான் போட்டியிடுறத வச்சு இந்த கூட்டணி வந்து பலகீனமா இருக்க மாதிரியும் ஏதோ தோத்து போற மாதிரியும் ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்குறாங்க. அதே போல நெருக்கடிகள் இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் வந்து சொல்றாங்க. அப்படியான எந்த காரணமுமே இல்லை, என்னோட உத்தியை வந்து நான் மாத்திக்கிறேன் அவ்வளவுதானே தவிர முன் வச்ச காலம் வந்து நான் பின்வாங்கல அப்படின்னு மிக விரிவாவே வந்து இதை பத்தின ஒரு விளக்கம் அப்படிங்கிறதையுமே கொடுத்திருக்காரு. தற்போதைய திருமாவளவனோட இந்த முடிவு அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோல வேற ஒரு தகவலோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.